ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இது உங்கள் ஹரேராம் கிருஷ்ணா சேனல். நான் உங்கள் சிவகாம சுந்தரி. இன்னைக்கு நம்ம சேனலில் தைப்பூச திருவிழாவாம் நன்னாளில் வடலூரில் நடக்கக்கூடிய தைப்பூச ஜோதி தரிசன திருவிழா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தை மாதம் பூச நட்சத்திரம் பௌர்ணமி திதி கூடிய நன்னாளில் எல்லா முருகன் கோயில்கள்லேயும் முருகனுக்கு அபிஷேகம், ஆராதனை, மொட்டை அடிக்கிறது, அழகு குத்துறது, காவடி தூக்கிறது, பால் குடம் அப்படின்னு ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய நாள். முருகருக்கு கொண்டாடுறது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த அன்னைக்கு அது என்ன வடலூரில் தைப்பூச ஜோதி தரிசன திருவிழா? ஜோதி தரிசனம்னா என்ன? அது ஏன் வடலூரில் ரொம்ப விசேஷம்? அதுக்கு காரணமானவர் யார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு காரணமானவர் திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படிங்கிற ராமலிங்க அடிகளார். அவருடைய பிறப்பு என்ன அப்படின்னா, கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்திலிருந்து 10 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய மருதூர் அப்படிங்கிற ஊரில் அக்டோபர் 5, 1823ஆம் ஆண்டு புரட்டாசி 19 கருணீகர் அப்படிங்கிற குலத்தில் பிறந்தவர். ராமையா பிள்ளை சின்னம்மையாருக்கு மகனாக தோன்றினார். அவருடைய உடன்பிறப்புகள் யாருன்னா சபாபதி, பரசுராமன், உண்ணாமுலை, சுந்தராம்பாள். இவங்க 4 உடன் பிறந்தவர்கள். இவர் பிறந்து 6வது மாதத்திலேயே தன்னுடைய தந்தை இழந்தார். இவருடைய தாய் எல்லாரையும் கூட்டிகிட்டு பொன்னேரியில் சின்ன காவணம் அப்படிங்கிற பகுதிக்கு போய் வாழ்ந்தாங்க. இவர் சென்னையில் 7 கிணறு பகுதி 39 வீராசாமி பிள்ளை தெரு அப்படிங்கிற வீட்டில் இவங்க குடியேறினாங்க. இவருடைய அண்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, சபாபதிங்கிறவர் சமய சொற்பொழிவு செய்து வந்துட்டு இருந்தார். அவருக்கு என்ன ஆசைன்னா, இந்த வள்ளலாரை, அதாவது ராமலிங்க அடிகளாரை நல்லா படிக்க வைக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. அவருக்கு கல்வியில் கொஞ்சம் கூட நாட்டமே போகலை. ஆன்மீகத்தில் தான் ஈடுபாடு அதிகமாக இருந்தது. சரி, இவர் எப்படியாவது நல்வழிப்படுத்தணும்னு இவருடைய அண்ணன் சபாபதி தன்னுடைய குருநாதரான காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியாரிடம் கல்வி பயிரட்டும் அப்படின்னு அனுப்பிச்சி வச்சார் இந்த சிதம்பரம் சபாபதி பிள்ளை. ஆனால் ராமலிங்க சுவாமிகள் அங்கேயும் படிக்கலை. எப்பயும் வகுப்பு முடிஞ்ச உடனே கந்தக்கோட்டத்துக்கு போயிடுவார். அங்கே முருகனை போய் வணங்குவார். ராமலிங்க சுவாமிகள் தினம் இந்த மாதிரி முருகன் கோயிலுக்கு போகிறாரு, அங்கே என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக குருநாதர் மகாவித்வான் சபாபதி முதலியார் முருகன் சந்நிதிக்கு போகிறார் கந்தக்கோட்டத்தில். அந்த இடத்துல பார்த்தா ராமலிங்க சுவாமிகள் முருகருக்கு முன்னாடி உட்காந்து கண்ணை மூடி பக்தி ரசத்தோட, ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு மனமுருக பாடிக்கிட்டு இருந்தார். அந்த பாடலுடைய பொருள் அவ்வளவு இருந்தது. ராமலிங்க சுவாமிகள் பாடுவதை கண்ட அந்த காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார் அப்படியே மெய் மறந்து கண்ணீர் வடித்து நின்றுட்டு இருந்தார். உடனே அவர் சிதம்பரம் சபாபதி பிள்ளைகிட்ட போய், உனது தம்பி அவர் ஒரு தெய்வ பிறவி, சாதாரண உலகியல் கல்வி அவனுக்கு தேவையே இல்லை, இனிமேலும் அவனுக்கு கற்பிக்கிறதுக்கு என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டார். ராமலிங்க அடிகளார் அதிலிருந்து தன்னுடைய இறைப்பணியில் ஆழ்ந்து பயணிக்க தொடங்கிவிட்டார். பல ஆற்றல்களிலிருந்து வள்ளலாரினுடைய பன்முக ஆற்றல்கள்னு சொல்லணும்னா, அவர் அருளாசிரியராக இருந்தார், இதழாசிரியராக இருந்தார், இறை அன்பர், உரையாசிரியர், சமூக சீர்திருத்தவாதி, சித்த மருத்துவர், சிறந்த சொற்பொழிவாளர், ஞான ஆசிரியர், தீர்க்கதரிசியாக இருந்தார், நூலாசிரியர், பசிப்பினி போக்கிய அருளாளர், பதிப்பு ஆசிரியர், போதக ஆசிரியர், தமிழ் மொழியினுடைய ஆய்வாளர், சிறந்த பண்பாளர், இப்படின்னு பல முகம் அவருக்கு இருந்தது. அவருடைய கொள்கைகள் என்னவா இருந்தது அப்படின்னா, இறந்தவர்களை எரிக்கக்கூடாது, சமாதி வைக்கணும், எப்பயுமே பொது நோக்கம் இருக்கணும், சுயநோக்கம் இருக்கக்கூடாது, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, எல்லா உயிர்களும் நமக்கு உறவுகள் தான், அதனால் அதை துன்புறுத்தக்கூடாது, கடவுள் பெயரை சொல்லி பலியிடுதல் கூடாது, ஜாதி மத இன மொழி நிற வேறுபாடின்றி பசித்தவர்களுக்கு உணவளிக்க வேண்டும், புலால் உணவு உண்ணக்கூடாது, கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர், அதாவது ஜோதிமயமானவர், மதவெறி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இவருடைய கொள்கைகளாக இருந்தது. மதத்தில் ஒருங்கிணைந்தவர்ன்றதை நிரூபிக்கணும்னா, எம்மத நிலையும் நின்னருள் நிலையில் இலங்குதல் அறிந்தனன் எல்லாம் சம்மதமாக்கி கொள்கின்றேன், அல்லால் தனித்து வேறு எண்ணியது உண்டோ, செம்மல் உன்பாதம் அறிய நான் அறியேன், சிறிதும் இங்கு இனித்துயர் ஆற்றேன், இம்மதிக்கு அடியேன் குறித்தவாறு உள்ளது இயற்றுவது உன்கடன் எந்தாய் அப்படின்னு பாடியிருக்கார்.
இவர் பாடின திருவருட்பால 6வது திருமுறையில் 3639, அதாவது 36, 39 அந்த பாடல் இது. எந்த சமயத்தினுடைய நிலைப்பாட்டையும் எல்லா மத நெறிகளையும் சம்மதமாக்கி கொள்கின்றேன் அப்படின்னு சமய வேறுபாடு இல்லாமல் ஒத்துக்கிறார். இவர் குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் அறிவுரை சொல்லியிருக்கார் அப்படின்னா, நல்லோர் மனதை நடுங்கச் செய்யாதே, தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே, நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே, ஏழைகள் வயிறு எரியச் செய்யாதே, பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே, பசித்தோர் முகத்தை பாராதிராதே, இறப்போர்க்கு பிச்சை இல்லை எண்ணாதே, குருவை வணங்க கூசி நிற்காதே, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழிக்காதே, அதாவது மரங்களெல்லாம் வெட்டாதே, தாய் தந்தை மொழியை தள்ளி நடக்காதே, பிறரை இகழ்ந்து பேசாதே, அனைத்து உயிர்களிடத்தும் அன்புகொள். இதெல்லாம் அவருடைய குழந்தைகளுக்கான அறிவுரைகளாக இருந்தது. இவர் பாடிய 6000 பாடல்களுடைய தொகுப்பு தான் திருவருட்பா. பாடல்கள் கொடுத்த அவருக்காக 2007 ஆண்டு இவருக்கு அஞ்சல் தலை வெளியீடு இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்பட்டது. கடலூருக்கு அருகில் மருதூரில் பிறந்த ராமலிங்க அடிகளார் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படிங்கிறத அமைச்சார். உயிர்களுடைய கருணை ஒழுக்கம், அதாவது ஜீவ காருண்யம் கடைபிடிக்க சொல்லி அனைவரையும் வலியுறுத்தினார். இவருடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, பசித்த உயிர்களுக்கு உணவளிக்கணும். எல்லா நற்பயன்களுக்கும் மேலானது எது அப்படின்னா பசித்த உயிர்களுக்கு உணவளிக்கணும். அதனால் அன்னதான சாலை ஒன்று அமைத்தார். வடலூரில் பார்வதிபுரம் அப்படிங்கிற ஊர் மக்கள்கிட்ட 80 காணி நிலத்தை தானமாக வாங்கினார். சமரச வேத தர்மசாலை அப்படிங்கிறத தொடங்கினார். ஜாதி சமய இன மொழி நிற வேறுபாடு இல்லாமல் 3 வேளையும் பசித்தவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய தொண்டை ஆரம்பித்தார். அது இன்றைக்கும் தொடர்ந்து நடைபெற்றுருக்கு. அன்று அவர் ஏற்றி வைத்த அந்த அடுப்பு இன்னைக்கு வரையும் அணையாமல் தொடர்ந்து எரிந்த வண்ணம் இருக்கிறது. என்னன்னா, இறைவன் ஜோதி வடிவானவன், ஒளி வடிவமாக போற்றணும். அதனால் என்ன பண்ணார், தன்னுடைய சத்திய தர்மசாலைக்கு பக்கத்தில் ஒரு ஒளி திருக்கோயிலை கட்டினார். அந்த இடத்துல 25 ஜனவரி 25ஆம் தேதி 1872 தை மாதம் 13வது நாள் தைப்பூச திருநாள். அந்த அன்னைக்கு முதல்ல ஜோதி தரிசனம் செய்யக்கூடிய வழிபாட்டு விழாவை ஆரம்பித்தார். 1873 அந்த திருமாளிகைக்கு முன்னாடி கொடியேற்றி வச்சார். அங்கே எல்லாரையும் கூட வச்சு மக்கள்கிட்ட அருளுரை வழங்கினார். அதுதான் பேருபதேசம் அப்படின்னு சொல்லப்படுது. இது 1872, 73. அடுத்தது 1874 தை மாதம் 19வது நாள் இந்த புனர்பூசமும் பூசமும் கூடக்கூடிய நாளில் வள்ளலார் அனைவருக்கும் அருள் வாழ்த்து வழங்கினார். அதுக்கப்புறம் தன்னுடைய முதன்மை சீடர்களை கூப்பிட்டு, நான் உள்ளே போகிறேன், இந்த கதவை இழுத்து வெளியில் பூட்டிக்கணும்னு சொல்லி அறிவுறுத்தினார். அதுபோலவே எல்லாருக்கும் வாழ்த்து வழங்கிட்டு இரவு 12 மணிக்கு சித்தி வளாக திருமாளிகைக்குள்ளே அந்த திரு அறைக்குள்ளே புகுந்து கதவை மூடிக்க சொன்னார். அவருடைய விருப்பப்படியே அவருடைய முதன்மை சீடர்களும் மூடப்பட்ட அறையினுடைய வெளிப்புறத்தை பூட்டினார்கள். வள்ளலார் அன்று முதல் உருவமாக நமது கண்களுக்கு தோன்றாமல் அருவமாக நிறைந்து அருட்பெரும் ஜோதியாக விளங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு இன்றைக்கும் நம்பப்படுது. வள்ளலார் ஏற்றி வைத்த அணையா தீபம் இங்கே வழிபாட்டில் இருக்குது. அவர் சித்தி பெற்ற அறைக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பூட்டப்பட்ட கதவுக்கு வெளியே நம்ம உட்காந்து ஒருமை பாடோட வழிபாடு செய்யலாம். மாதந்தோறும் ஒவ்வொரு மாதமும் பூச நட்சத்திரம் சிறப்பு வழிபாடு நடைபெறும். தைப்பூசத்துக்கு அப்புறம் 3வது நாள் இந்த அறையை பலகனி வழியாக பார்க்க அனுமதி அளிப்பாங்க. வள்ளலார் ஏற்றிய அந்த அகல் தீபம் இன்று வரை அணையாமல் ஒளியாக பேணப்பட்டு வருகிறது. எப்பப்பெல்லாம் இந்த தரிசனத்தை காண முடியும் அப்படின்னா, காலை 6 மணி, 10 மணி, மதியம் 1, இரவு 7, 10, மீண்டும் மறுநாள் காலை 5:30 மணி. இதுபோல் தரிசனத்திற்கு ஜோதி தரிசனத்தை நாம் காண முடியும். இதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் குவிந்த வண்ணம் இருப்பாங்க இந்த ஜோதி தரிசனத்துக்காக. அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் மனிதத்தன்மைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அது ஒரு ஒப்பற்ற ஒளி. அந்த ஒளியை எது அமுக்கி வெளியில் கொண்டு வராமல் இருக்குது, நம்ம மனிதத்தன்மை எது அமுக்குது எது மறைக்குது அப்படின்னா, அந்த மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசை, கோபம், பொறாமை, தன்னலம், பொய்மை அப்படிங்கிற பொல்லாத குணங்கள். இந்த பொல்லாத குணங்கள் எல்லாம் விலக்கி நல்ல நெறிக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா தெய்வத்தை காண முடியும். எங்கே காணலாம்?
முதலில் மனிதத்தன்மையுடைய மனிதன் மனிதனாக மாறுகிறான். இந்த குணங்களையெல்லாம் விட்டுட்டான். அப்புறம் அந்த மனிதன் தனக்குள்ளேயே இறையை தேடணும். இறைவன் ஒரு ஜோதி தரிசனம் கொண்டவன், ஜோதியானவன். அதுவும் எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரி குணங்கள் நீக்கி தான் நமக்கு நல்ல ஒரு ஜோதி தரிசனம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி 7 திரைகள் இருக்கும் நடுவில். அந்த 7 திரைகளை விறக்குனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வருடமும் இந்த ஜோதி தரிசனத்தப்ப 7 திரைகள் நீக்கிய பிறகு தான் அந்த தீபத்தினுடைய ஜோதி ஒளியை நம்ம காண முடியும். கருப்பு, நீலம், பச்சை, சிவப்பு, பொன்னிறம், வெண்மை, கலப்பு வண்ணம் அப்படின்னு 7 வண்ணத்திரைகள். இன்றைக்கும் தீப ஒளி காட்சி 7 வண்ணத்திரைகள் விளக்கப்பட்டு அந்த அனல் பிளம்பாக ஜோதி ஒளி காட்சியை நம்ம கண்ணாடியில் காண முடியும். அவர் சொன்ன கொள்கைகளை பின்பற்றி தைப்பூச திருவிழா அன்னைக்கு நம்ம எல்லாரும் எப்படி முருகர் கோயில்களை சிறப்பு வழிபாடு செய்து இறைவனை பிரார்த்தனை செய்யும்போது ராமலிங்க அடிகளாருடைய கொள்கைகளை பின்பற்றி அவருடைய நெறிகளில் முக்கியமாக சொல்லணும்னா ஜீவகாருண்யம், அவருடைய முக்கியமான இன்னொன்று பசித்திருப்பவர்களுக்கு புசிக்க ஏதாவது கொடுக்கணும், அதுதான். ஸோ நம்ம அன்னதானம் இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு. பல இடங்களில் அவரோட பெயரை சொல்லி அன்னதானம் நடந்துகிட்ருக்கு. நாமளும் நம்மளால் இயன்ற அன்னதானத்தை பிறருக்கு செய்யணும். பிற உயிர்கள் மீதும் அன்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளணும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர். வாடிய மனுஷனை சொல்லலை அவர், வாடிய பயிரை. ஒரு பயிர் வாடினா கூட தன்னுடைய மனம் வாடுதுன்னார். ஏன்னா அவர் எல்லாருக்குள்ளேயும் உயிர்கள் இருக்குது, ஜீவன் இருக்குது, எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் பாவித்தார். தைப்பூச திருநாள் அன்று நாம் எல்லாரும் அவரையும் நினைவு கூர்ந்து நம்மளால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்யணும், எல்லா உயிர்களிடத்தும் அன்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன். தைப்பூச திருநாள் முருகனுக்கு ஏன் வழிபாடு சிறந்தது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம். அதற்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். இங்கே சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் தான். இதை தவிர உங்களுக்கு ஏதேனும் விஷயங்கள் தெரியும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் எல்லோரும் படிச்சுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட உறவினர்கள் நண்பர்களுக்கும் இந்த லிங்க் அனுப்பிச்சி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களோட ஆதரவோட இன்னொரு 10 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்கன்னா நம்மளோட சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை எட்டிரும். இதுவரையும் ஆதரவு கொடுத்த அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.